வெல்கம் டு ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸ் தமிழ். ஸோ என்னோட நேம் கிருஷ்ணமூர்த்தி. நான் செவி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு எஜுகேஷ்னல் பர்பஸ்க்காக மட்டுமே. ஸோ நேற்றுக்கு மார்க்கெட் நம்மளுக்கு ஒரு பாசிட்டிவ் இன்டென்ட், அதாவது 150 பாயிண்ட்ஸ் நியர்பை ஒரு பாசிட்டிவ் இன்டென்ட்டில் க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. ஆல்மோஸ்ட் நம்மளும் ஒரு பாசிட்டிவ் டு சைட் வேஸ் இருக்கிறதுக்கு ப்ராபபிலிட்டி அப்படின்ற மாதிரி பார்த்துருந்தோம். இந்த மிட் பாயிண்ட்டுக்கு மேலே நிற்கிறது அண்ட் ஷார்ட் எட்ஜோட பாட்டம் அந்த 26,100க்கு மேலே நிற்கும் வரை. ஸோ அதுக்குள்ளே இருக்க வரைக்கும் நம்மளுக்கு சைட் பேஸில் இருக்க தான் சான்சஸ். ஏன்னா நேற்றுக்கு நம்மளுக்கு ஒரு பாசிட்டிவ் இன்டென்ட்டு. ஸோ அகைன் கால் ஆப்ஷனுக்கு உண்டான ப்ரீமியத்தை மட்டும் டிகே மட்டும் பண்ணணும். புட் ஆப்ஷனுக்கு ப்ரீமியம் கொடுக்கப்படுமான்றது ஒரு சந்தேகமான சூழ்நிலை அப்படின்ற மாதிரி தான் பார்த்துருந்தோம். ஆனால் நமக்கு ஓப்பன் ஆனோடனே இந்த ஓப்பனுக்கு கீழே ஷார்ட் எட்ஜோட மிட் பாயிண்ட், ஒயிட் எட்ஜோட மிட் பாயிண்ட்டுக்கு கீழேன்னு வந்தவங்க அகைன் 26,100ன்றதை ரெஸ்பெக்ட் பண்ணல. அங்கேயுமே கீழே போயிட்டான். அப்போ நம்ம என்ன சொல்லியிருந்தோம், 26,100 கட் பண்ணால் கீழே நம்மளுக்கு 26,000 வரைக்கும் ரேஞ்ச் இருக்குது. ஒரு மொமெண்டம் 26,000 வரைக்கும் இருக்குன்றதை நம்ம பார்த்துருந்தோம். ஸோ அதே தான் நம்மளுக்கு மார்க்கெட்டில் நடந்திருக்கு. ஸோ கீழே வந்தவங்க அகைன் 26,100க்கு மேலே போகலை. இங்கே போயிருந்தாலும் இது ரிவர்சல் ஆகிறது. அதாவது இங்கே வந்தவங்க ஷார்ட் ரேஞ்சோட பாட்டம் அகெயின் இந்த 26,100 கட் பண்ணியிருந்தாங்கன்னா அதான் ரிவர்சல். அதாவது ஒரு சப்போர்ட் இருக்குது அப்படின்னா மார்க்கெட்டில், சரிங்களா, உதாரணத்துக்கு ஒரு சப்போர்ட் இருக்குன்னா அந்த சப்போர்ட்டில் சப்போர்ட் எடுத்துகிட்டு அகைன் இன்னொரு லைனை கிராஸ் பண்ணி போகணும். இன்னொரு லெவலை கிராஸ் பண்ணி போகிறதுக்கு தான், அதுக்கு பேர் தான் நம்மளுக்கு ரிவர்சல் அப்படின்னு அர்த்தம். அதுவே நம்மளுக்கு நியர்பை ஒரு 50 பாயிண்ட்ஸ்க்குள்ளே தான் அந்த ரிவர்சலில் இருக்கிற மாதிரி இருக்குன்னா அது ரிவர்சலாக அந்த பாயிண்ட்டுக்கு வரும்போது, உதாரணத்துக்கு இப்போ இங்கே இருக்காங்க 9,000, 26,000 அமைஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். திருப்பி நம்மளுக்கு 26,950 வரும்போது நம்மளுக்கு கன்ஃபர்மேஷன் கிடைக்குதுன்னா அதோட ரிவர்சலும் முடிஞ்சிடும். ஏன்னா மிட் அங்கே தான் 950 புட் ஆப்ஷன் தான் இருக்காங்கன்னா அதோட மிட்டு ரிவர்சலாக அந்த இடத்துல நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி ஒரு லெவல் அகைன் இன்னொரு லெவலை கிராஸ் பண்ணணும். இப்போ மார்னிங் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா எல்லாமே நெகட்டிவ், எல்லா இண்டெக்ஸஸும் நெகட்டிவ் போயிட்டு நிஃப்டியும் ஓப்பனுக்கு நியர்பை தான் இருக்காங்க. இப்போ நிஃப்டி எப்போ ஓப்பனுக்கு கீழே ஷார்ட் எட்ஜோட மிட் பாயிண்ட், ஒயிட் எட்ஜோட மிட் பாயிண்ட் கீழே சஸ்டெயின் ஆகிறாங்களோ அதுக்கு கீழே வர்றாங்க. ஸோ இந்த இடத்துல நீங்கள் கவனிக்க வேண்டியது, மார்க்கெட் எஸ்டர்டே லோவுக்கு வரும் வரை பெருசாக கீழே போகிறதுக்கான மார்க்கெட்டே இல்லை. கீழே போகிறதுக்கான டேபிளே அங்கே க்ரியேட் ஆகலை. சினாரியோ வைஸ் நம்மளுக்கு இந்த மிட் பாயிண்ட்டுக்கெல்லாம் கீழே வந்ததுனால அடுத்து இங்கே சப்போர்ட் எடுக்க வேண்டியது. பட் அங்கேயுமே பிரேக் ஆனதுனால கொஞ்சம் கொஞ்சமாக சினாரியோ வைஸ் வந்திருக்காங்க. கரெக்டாக நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா இந்த எஸ்டர்டே லோ வர்ற வரைக்கும் மார்க்கெட் என்ன இருக்குது, 26,000க்கு நியர்பை வர்ற வரைக்கும் மார்க்கெட் சைட் வேஸ் டு டவுன் ட்ரெண்ட் தான். அதை பிரேக் பண்ணும்போது மட்டும் நல்ல மொமெண்டம். ஏன்னா அதுக்கு கீழே நமக்கு எவ்வளோ இருக்காங்க, 980, 26,000 பிரேக் பண்ணோம்னா லாஸ்ட் வீக்குடைய லோவான 25,891 இந்த லெவல் தான் இருக்குது. ஸோ அது வரைக்கும் போகணும். அப்போ இதை பிரேக் பண்ணிட்டாங்கனாலே டார்கெட் இது இங்கே தான். ஸோ அது வரைக்கும் மார்க்கெட் வந்திருக்காங்க. ஸோ இது ஒரு மொமெண்டமாக வந்திருக்கு. இன்னொரு விஷயம் நீங்கள் கவனிக்க வேண்டியது, லாஸ்ட் வீக் நம்ம சொல்லி இந்த வீக்லிலேயும் ஓப்பனுக்கு கீழே, மந்த்லிலேயும் ஓப்பனுக்கு கீழே தான் இருக்காங்க அப்படின்னு. ஸோ இப்போ இந்த லெவல்லாம் நீங்கள் எடுத்து விட்டுட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா வீக்லிலேயும் நம்மளுக்கு லோ ஓப்பனுக்கு கீழே தான் இருப்பாங்க, மந்த்லிலேயே நம்மளுக்கு ஓப்பனுக்கு கீழே தான் இருப்பாங்க. அப்போ வீக்லி ஓப்பன், மந்த்லி ஓப்பன் ரெண்டுமே லாஸ்ட் வீக்கோட சேம் 325 அப்படின்றது. ஸோ வீக்லிலே ஓப்பனுக்கு கீழே, மந்த்லிலேயும் ஓப்பனுக்கு கீழே அப்படின்ற மாதிரி தான் மார்க்கெட் இந்த இடத்துல இருக்காங்க. இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் நம்மளுக்கு இதிலேருந்து எந்த அளவுக்கு கீழே போகலாம் அப்படின்ற ஒரு என்ன இப்போ 891 அப்படின்றது லாஸ்ட் வீக்குடைய லோ, சரிங்களா. அந்த லோ இந்த வீக் இப்போ ஒரு பாயிண்ட்க்கு மேலே க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க, ஒரு லோவாக க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அகெயின் அவங்க கீழே போகணும் அப்படின்னா அந்த லோவை தாண்டி ரேஞ்சு செட் ஆகணும். நமக்கு ப்ரீமியத்தின் அடிப்படையில் ரேஞ்ச் அந்த பக்கம் இருந்தாங்கன்னா நம்மளுக்கு போவாங்க. ஸோ அப்போ ப்ரீமியத்தின் அடிப்படையில் என்ன ரேஞ்ச் இருக்குது அப்படின்றத பார்க்கணும், சரிங்களா. ப்ரீமியத்தின் அடிப்படையில் என்ன ரேஞ்ச் இருக்குது அப்படின்றத பார்க்கணும். ஸோ அப்போ நம்மளுடைய இந்த டேபிள் அனலைஸ் படி நம்மளோட 6 ஸ்ட்ரைக்கை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா இப்போ 25,960 மார்க்கெட் முடிஞ்சிருக்கு. ஸோ அதுக்கு கீழே உள்ள புட் ஆப்ஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட நம்மளுக்கு 25,950. மேலே உள்ள கால் ஆப்ஷன்னா நம்மளுக்கு யார் வரணும், 26,000 வரணும். 26,000 டேபிளில் இல்லை. அப்போ 26,100 இருக்காங்கன்னா இப்போ 26,100. அப்போ இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் அப்படின்றது 150 பாயிண்ட்ஸ். அதனுடைய மிட் பாயிண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 26,025 அப்படின்றது ஷார்ட்டஸ்ட் எட்ஜினுடைய மிட் பாயிண்ட். ஸோ ஒயிட் ரேஞ்சாக எடுத்துக்கிட்டிங்க, ஒய்டஸ்ட் எட்ஜுனா 25,900, அதுக்கு மேலே 26,200.
அப்போ நம்மளுக்கு இதில் நம்மளுக்கு ஒரு 300 பாயிண்ட் இருக்காங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 26,050 அப்படின்றது ஒய்டஸ்ட் எட்ஜினுடைய மிட் பாயிண்ட். இந்த ரெண்டு மிட் பாயிண்ட்டுக்கும் மேலேயோ கீழேயோ இருந்தால் மட்டும்தான் மார்க்கெட்டில் என்ன ஆகும், மொமெண்டம் அப்படின்றது நேற்றுக்கு மாதிரி பில்ட் ஆகும் ஒன்று. அதே சமயம் ஓப்பனுக்கு கீழேயோ மேலேயோ நிற்கிறோம். அது எந்த இடத்துல ஓப்பன் வைக்கிறாங்கன்றதை பொறுத்து பாசிட்டிவ் சென்டிமெண்ட்டாகவும் வைக்கலாம், நெகட்டிவ் பயாஸ்டாகவும் வைக்கலாம். வச்சுட்டாங்கன்னா அங்கேருந்து எப்படி பில்ட் ஆகி போகிறாங்கன்றதை நம்ம கவனிக்க வேண்டியது. அப்போ இதில் நம்ம முக்கியமாக கருத வேண்டிய லெவல்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னா 950 நம்மளுக்கு ஷார்ட் எட்ஜோட பாட்டம், 900 நம்மளுக்கு ஒயிட் எட்ஜோட பாட்டம், அதுக்கடுத்தது நம்மளுக்கு 100 அப்படின்றது ஷார்ட் எட்ஜோட டாப்பு, அதுக்கு மேலே நம்மளுக்கு மிட் பாயிண்ட் அப்படின்றது ஷார்ட் எட்ஜோட மிட் பாயிண்ட், இவங்க ஒயிட் எட்ஜோட மிட் பாயிண்ட், அதாவது 26,050 ஒயிட் எட்ஜோட மிட் பாயிண்ட், 26,025 ஷார்ட் எட்ஜோட மிட் பாயிண்ட். இதுக்கப்புறமா நம்மளுக்கு என்னென்ன ரேஞ்சஸ் கால்குலேட் பண்ணணும். ரேஞ்சஸ் நம்ம எப்படி கால்குலேட் பண்ணணும்னா இந்த 950 புட் ஆப்ஷன், 26,100 கால் ஆப்ஷன், அப்படி தான் நம்ம பண்ணணும். இப்போ நீங்கள் 26,000க்கு 26,100 நம்மளுக்கு ஸ்ட்ராங்கிள் இருக்காங்களே டேபிளில் அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி எடுக்க முடியாது. மார்க்கெட் கொஞ்சம் இன்னும் கீழே தான் முடிச்சுக்காங்க. 25,960 முடிச்சிருக்கனால 950 புட் ஆப்ஷனுக்கும் 26,100 கால் ஆப்ஷனுக்கு தான் எடுக்க முடியும் மேலே நம்மளுக்கு. ஏன்னா கால் ஆப்ஷன்றது நியர்பை அவங்க தான் இருக்காங்க. அப்போ 58 + 19 அப்படின்னா கிட்டத்தட்ட 25,892 அப்படின்றது ஷார்ட் ரேஞ்சோட பாட்டம். ஷார்ட் ரேஞ்சோட டாப் வந்து 26,119 அப்படின்றது ஷார்ட்டஸ்ட் ரேஞ்சினுடைய டாப். ஓகேங்களா, ஷார்ட் ரேஞ்சுடைய டாப். இப்போ 58 + 9 67 10 77 அப்படின்னா இங்கே 50 + 27ன்றப்ப 25,873 அப்படின்றது ஒயிட் ரேஞ்சோட பாட்டம். அதுலேருந்து நம்மளுக்கு 73 ப்ளஸ் பண்ணிட்டோம்னா கிட்டத்தட்ட 77 ப்ளஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா 26,177ன்றது ஒய்டஸ்ட் ரேஞ்சோட டாப். இப்போ நாளைக்கு மார்க்கெட் வந்து இதுக்கும் கீழே வர்றாங்க, இந்த 900க்கும் கீழே வர்றாங்க, இன்னும் கட் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் 900, 850, 800 அப்படின்ற ஸ்ட்ரைக் ப்ரைஸோட ப்ரீவியஸ் க்ளோஸை நம்ம கால்குலேட் பண்ணி கீழே எடுக்கும். அல்லது எஸ்டர்டே ஹை அண்ட் லோன்றது இப்போ நம்மளுக்கு பெருசு, கிட்டத்தட்ட 160லேருந்து கீழே நம்மளுக்கு 900 வரைக்கும் இருக்காங்க, 890 வரைக்கும் இருக்காங்க. ஸோ பெரிய ரேஞ்சாக இருக்கும் பட்சத்தில் எஸ்டர்டே லோ அல்லது எஸ்டர்டே ஹை இது ரெண்டையும் பிரேக் பண்ணாமல் மொமெண்டம் பெருசாக இருக்காது. இன்றைக்கி கூட நீங்கள் பார்த்துருக்கலாம், ஒரு லோவை கட் பண்ணுற வரைக்கும் மொமெண்டம் எவ்வளோ ஸ்லோவாக இருந்ததுன்னு. அந்த லோவை கட் பண்ணதுக்கப்புறம் ஷார்ட் ஒயிட் ரேஞ்சோட பாட்டத்தையும் கட் பண்ணதுக்கப்புறம் என்ன இருக்குது, மார்க்கெட் அங்கேருந்து மொமெண்டம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருந்தது. அதுதான் விஷயமே. ஒரு ஹை அண்ட் லோவை கட் பண்ணி மார்க்கெட் புஷ் பண்ணும்போது தான் அங்கே மொமெண்டம் பெருசாக இருக்கும். ஸோ அதை வந்து கவனத்தில் வச்சுக்கணும். இன்னொன்று நம்மளுக்கு 26,000 புட் ஆப்ஷன் அப்படின்றது இந்த இடத்துல ஐடிஎம் இருக்காங்க. அப்போ ஐடிஎம் உடைய க்ளோஸின் அடிப்படையில் நம்ம எடுத்துட்டோம்னா 85 அப்படின்னு எடுத்துக்கிட்டால் 25,915 அப்படின்றதும் ஒரு முக்கியமான லெவல். அதுக்கப்புறமா நம்மளுக்கு ஏன்னா அவங்களுடைய லோவுக்கும் கீழே தான் இருக்காங்க. அப்போ 26,000 அடுத்து 26,100 புட் ஆப்ஷன் அவங்களுடைய லோவின் அடிப்படையில் எடுத்தால் அதுக்கும் கீழே தான் இருக்காங்கன்றப்ப அவங்களுடைய ப்ரீவியஸ் க்ளோஸின் அடிப்படையில் எடுத்தோம். அப்போ 160 அப்படின்றப்ப கிட்டத்தட்ட 25,940. அப்போ 25,915, 25,940, ஓகேங்களா, 25,940. அதுக்கு மேலே நம்மளுக்கு 25,900, 25,950. ஸோ இவ்வளோ லெவல்ஸ் இருக்குது இதுக்குள்ளே. ஸோ இங்கெல்லாம் எங்கெங்கெல்லாம் இம்பேக்ட் ஆகணும், அதாவது இந்த இம்பேக்ட் ஆகக்கூடிய லெவல்ஸ் அப்படின்றது நியர்பை இருக்கலாம். ஆனால் மிக மிக முக்கியமான லெவல்ஸ்ன்றது நம்மளுக்கு அந்த ஷார்ட் ரேஞ்சோட பாட்டம், ஷார்ட் ரேஞ்சோட டாப்பு, ஷார்ட்டஸ்ட் எட்ஜினுடைய பாட்டம் அண்ட் ஷார்ட்டஸ்ட் எட்ஜினுடைய டாப்பு, அதே மாதிரி ஒயிட் எட்ஜோட பாட்டம், ஒய்டஸ்ட் எட்ஜினுடைய டாப். இதுக்கப்புறமா நம்ம ரேஞ்சஸும் கால்குலேட் பண்ணி எட்ஜஸும் கால்குலேட் பண்ணியாச்சு. அப்புறம் இதுக்கப்புறமா நம்மளுக்கு என்ன இருக்கும், ஷார்ட்டஸ்ட் எட்ஜினுடைய மிட் பாயிண்ட்டு, ஒய்டஸ்ட் எட்ஜினுடைய மிட் பாயிண்ட். நீங்கள் கரெக்டாக அந்த ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸ் அனாலிசிஸை நம்மளுடைய அந்த வீடியோ பார்த்துருந்தீங்க அப்படின்னா தெரிஞ்சிருக்கும். கரெக்டாக அந்த மிட் பாயிண்ட்டுக்குலாம் மேலே இருந்தால் எப்படி கீழே இருந்தால் எப்படின்ற நம்ம ஒரு பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் பயாஸ் நம்ம சொல்லியிருப்போம் இல்லையா. லாஸ்ட்டாக ஒரு பிகினர்ஸ் வீடியோவில் பார்க்காதவங்க அந்த நம்மளுடைய ப்ளேலிஸ்ட்டில் வந்து ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸ் அனாலிசிஸ் அப்படின்ற ஒரு ப்ளேலிஸ்ட்டில் ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸை எப்படி அனலைஸ் பண்ணுறது ஒரு க்ளோசிங் டேபிளில் அப்படின்றத நம்ம சொல்லியிருப்போம். அதர்வைஸ் அதை வச்சு நீங்கள் ஒரு ரேஞ்ச் எடுத்திருந்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 25,980 வரைக்கும் உங்களுக்கு அந்த ரேஞ்சுன்றது கிடச்சிருக்கும். ஸோ மிட் பாயிண்ட்டு நம்மளுக்கு ஷார்ட்டஸ்ட் எட்ஜுனுடைய மிட் பாயிண்ட், ஒய்டஸ்ட் எட்ஜுனுடைய மிட் பாயிண்ட் ரெண்டுமே சேம். இப்போ இன்றைக்கி எடுத்துட்டிங்க அப்படின்னா 26,025, அதுக்கு மேலே 26,050 2 லெவல் இருக்குது.
ஸோ அப்போ 2 லெவல் தனித்தனியாக இருக்கும்போது எப்படி இருக்குது, சேர்ந்து வரும்போது எப்படி இருக்குது. அதே மாதிரி ஒரு லெவல் இப்போ நம்ம எடுக்கிறோம் இல்லையா, அந்த ஷார்ட்டஸ்ட் எட்ஜினுடைய பாட்டம் அது ரெண்டும் சேமாக ஒரே லெவலாக வருது அப்படின்னா, ஒரே ஸ்ட்ரைக் ப்ரைஸ் ஆகுதுன்னா எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க. வேறு ஸ்ட்ரைக் ப்ரைஸாக வந்து ஒரு 50 பாயிண்ட் கேப்பில், இல்லை ஒரு 25 பாயிண்ட் கேப்பில், இல்லை ஒரு 100 பாயிண்ட் கேப்பில் அமையுது அப்படின்னா அங்கே எப்படி ரியாக்ட் ஆகுறாங்கன்றதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணி வைக்கணும். நோட் பண்ணி வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஐவியை பொறுத்த மட்டும் இன்றைக்கி கால் ஆப்ஷன் சைடு ஐவின்றது அதிகமாக தான் இருந்தது மார்னிங்லேருந்து. பட் இங்கே மார்க்கெட் வந்து ரிவர்சலுக்கான எந்த ஒரு லெவலையும் கடக்கலை. நம்ம சொன்னோம் இல்லையா, 2 லெவல் இருக்குது அப்படின்னா ஒரு லெவலில் வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு அகெயின் இன்னொரு லெவலை கிராஸ் பண்ணும்போது தான் அது ரிவர்சலாக கன்ஃபார்ம் பண்ணப்படும். ஆனால் இந்த மாதிரி இங்கே எதுவுமே நடக்கலை. ஒரு லெவல்லேருந்து வந்துட்டு இன்னொரு லெவலுக்கு திரும்பவும் இல்லை, அகெயின் திருப்பி கீழே தான் வந்துருந்தாங்க. அகெயின் அண்ட் அகெயின் மார்க்கெட்டு கீழே தான் புஷ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ இன்றைக்கி க்ளோசிங் டேபிள் அடிப்படையில் பார்க்கும்போது உங்களுக்கு கிட்டத்தட்ட கால் சைடு கம்மி, புட் சைடு அதிகம் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ புட் ஆப்ஷன் சைடு அதிகம், கால் ஆப்ஷன் சைடு புட் ஆப்ஷன் சைடு அதிகமாக இருக்குது, கால் ஆப்ஷன் சைடு கம்மியாக இருக்குன்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, மார்க்கெட் வந்து இந்த இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி புட் சைடு இருக்கும்போது அவங்களுக்கு உண்டான வாலட்டிலிட்டி அதிகமாக இருக்கும். அப்போ மார்க்கெட் நாளைக்கு ஓப்பனுக்கு கீழேன்னு தான் என்ன ஆகும், ஒரு வாலட்டிலிட்டி புட் சைடு இருக்கும். சரிங்களா, அவங்கள கரைக்கிறதுக்கு உண்டான வேலைகளும் பார்க்கலாம், இல்லை கொடுத்தும் கரைக்கலாம். ஓப்பனுக்கு மேலே நின்ட்டாங்க அப்படின்னா புட் ஆப்ஷனை சீக்கிரமாக கரைக்கிறதுக்கு உண்டான வேலைகளை பார்க்கும். ஸோ அதே மாதிரி இந்த ப்ரீவியஸ் க்ளோஸ்ன்றது இந்த மாதிரி ஒரு மொமெண்டம் பேஸ்டு மார்க்கெட் முடிஞ்சிருக்கும் போது இந்த ப்ரீவியஸ் க்ளோஸ் அப்படின்ற லெவல் ரொம்ப முக்கியம். சரிங்களா, அந்த ப்ரீவியஸ் க்ளோஸ்ன்ற லெவலு ரொம்ப முக்கியமான லெவலாக இருக்கும், இம்பார்ட்டன்ட் லெவலாக இருக்கும். ஓகே, அடுத்ததான் நம்ம வந்து இவங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கக்கூடிய அந்த பேங்க் நிஃப்டியை பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு டவுன் ட்ரெண்டுக்கு நல்ல தயாராக இருந்தால் அவங்களுமே ஓப்பனுக்கு கீழே அப்படின்ற அடிப்படையில் தான் இருந்தாங்க காலையிலேருந்து நமக்கு. ஸோ அப்போ பேங்க் நிஃப்டி ஒரு மொமெண்டம் கீழே பில்ட் ஆகிருக்கு. அதே மாதிரி பேங்க் நிஃப்டியோட க்ளோசிங் அப்படின்னு எடுத்திங்கன்னா 59,238. அப்போ 59,500 புட் ஆப்ஷன், 59,500 கால் ஆப்ஷன், அதுக்கு கீழே 59,000 60,000 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அப்போ நீங்கள் எட்ஜாக எடுத்துக்கணும்னா எது எடுத்துன்னா 59,000 புட் ஆப்ஷன், 59,500 கால் ஆப்ஷன், அதனுடைய மிட் பாயிண்ட் வந்து 59,250. அப்போ நாளைக்கு இந்த 250க்கும் கீழே வந்து 59,000 பிரேக் பண்ணாங்கன்னா 59,000 இந்த லோவை பேஸ் பண்ணி ஒரு லெவலும் ப்ரீவியஸ் க்ளோஸை பேஸ் பண்ணி ஒரு லெவலும் எடுத்திங்கன்னா ஆல்மோஸ்ட் அங்கே ஏதோ இம்பேக்ட் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்குது. ஸோ ஒரு மந்த்லி எக்ஸ்பைரியில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்கிரிப்டே நம்மளுக்கு கீழே போயிட்டு நெகட்டிவ் சென்டிமெண்ட்டில் பயாஸில் இருக்காங்கன்னா வீக்லி எக்ஸ்பைரியில் இருக்கக்கூடியவங்க எப்படி இருப்பாங்கன்றது தான் இதை வச்சு நம்ம பேஸ் பண்ணி பார்க்கணும். பேங்க் நிஃப்டியை வச்சு நிஃப்டியை பேஸ் பண்ணி பார்க்கணும். பேங்க் நிஃப்டி மந்த்லி எக்ஸ்பைரி, அவங்களே நெகட்டிவ் பயாஸில் இருந்துட்டு மந்த்லி எக்ஸ்பைரியில் புட் செல்லர்ஸே மார்க்கெட்டை கீழே போகிறதுக்கு அனுமதிச்சாங்க அப்படின்னா வீக்லி எக்ஸ்பைரியில் இருக்கவங்க எப்படி இருப்பாங்கன்றதை நம்ம கால்குலேட் பண்ணி பார்க்கணும். இப்போ ஆல்மோஸ்ட் நம்ம டெய்லி எல்லா பக்கமுமே கடந்த ஒரு சில நாட்களாக வந்து கால் சைடு தான் நம்மளுக்கு புட் சைடு இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி இருந்தாலும் கால் சைடு ப்ரீமியம் அதிகமாக இருக்குது. கம்பேரிட்டிவ்லி கால் சைடு ப்ரீமியம் அதிகமாக இருக்குது. இப்போ 59,238ன்னு வச்சுக்கோங்க. அப்போ கிட்டத்தட்ட நம்மளுக்கு ஒரு 62 பாயிண்ட்டு இன்டென்சிக் வேல்யூ, பேலன்ஸ் எல்லாம் டைம் வேல்யூ. இப்போ 38 பாயிண்ட் தான் இன்டென்சிக் வேல்யூ, பேலன்ஸ் எல்லாம் டைம் வேல்யூ. அப்படி கால்குலேட் பண்ணும்போது இங்கே வந்து கால் ஆப்ஷன் சைடு தான் ப்ரீமியம் அதிகமாக இருக்குது. இது நீங்கள் நிஃப்டிலையுமே கூட பார்க்கலாம். நிஃப்டிலையுமே நெக்ஸ்ட் வீக் கான்ட்ராக்டில் இருக்கும், இந்த வீக் கான்ட்ராக்டில் இருக்கா அப்படின்றதையும் நம்ம பார்க்கணும். ஏன்னா இப்போ கால் ஆப்ஷன் சைடு ப்ரீமியம் அதிகமாக இருக்குது அப்படின்னா டைம் வேல்யூ அவங்கள்ட்ட அதிகமாக இருக்கும். இப்போ வந்து 960 முடிச்சிருக்காங்க. 960 முடிச்சிருக்கக்கூடிய நிஃப்டிக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 50 பாயிண்ட், 950 எடுத்திங்கன்னா 10 ரூபா, இல்லை ஒரு 10 பாயிண்ட் மேலே வச்சா கூட இங்கே ஒரு 83. அப்போ இதில் வந்து ஒரு 23 பாயிண்ட் டைம் வேல்யூ. இந்த சைடு நம்மளுக்கு 26,040 இருக்கணும், இவங்க சைடு. இப்போ இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி அப்படியே சேஞ்ச் ஆகி டைம் வேல்யூ இங்கே சேஞ்ச் ஆகி இப்போ பேங்க் நிஃப்டி சைடில் கால் ஆப்ஷன்ட்ட டைம் வேல்யூ இருக்குது, நிஃப்டி சைடில் புட் ஆப்ஷன்ட்ட டைம் வேல்யூ இருக்குது. ஆனால் இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி எடுக்கும்போது நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ரெண்டு பேர்த்துட்டையுமே இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி புட் ஆப்ஷன் சைடு தான் அதிகமாக இருக்குது. ஸோ அப்போ இவ்வளோ நாளாக தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு வரோம் கால் சைடு டைம் வேல்யூன்னு சொல்லிட்டு. இப்போ மந்த்லி எக்ஸ்பைரியில் இருக்கக்கூடியவங்களுக்கு கால் சைடு டைம் வேல்யூ இருக்குது, வீக்லியில் நாளைக்கு எக்ஸ்பைரி ஆகிறவங்கள்ட்ட புட் சைடு டைம் வேல்யூ இருக்குது. இது அப்படியே நீங்கள் இந்த க்ளோசிங் ப்ரைஸில் எப்படி இருக்காங்கன்றதை ஒரு தடவை பார்த்துக்கலாம். ஏன்னா இதில் வந்து நம்மளுக்கு லாஸ்ட் ட்ரேடிங் ப்ரைஸ் இருக்கும். ஸோ க்ளோசிங் ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 25,900 புட் ஆப்ஷன் எடுத்துட்டிங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நம்மளுக்கு 38 ரூபாய்க்கு க்ளோசிங். மேலே 25,900 கால் ஆப்ஷன், 26,000 புட் ஆப்ஷன். இவங்க ரெண்டு பேர்த்தையும் நீங்கள்
மேட்ச் பண்ணி பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு அதில் டைம் வேல்யூ எவ்வளோ இருக்காங்க அப்படின்றது ஆல்மோஸ்ட் தெரிஞ்சிடும். அப்போ 25,900 புட் ஆப்ஷன் நமக்கு 100 ரூபா, சரிங்களா? 900 கால் ஆப்ஷன் நம்மளுக்கு 100 ரூபா. ஆனால் அங்கே எவ்வளோ இருக்காங்க, 60 ரூபா இருக்காங்கன்றப்ப கிட்டத்தட்ட 40 ரூபா அவங்கள்ட்ட டைம் வேல்யூ இருக்குது. அப்போ 26,000 புட் ஆப்ஷன் நம்மளுக்கு எவ்வளோ இருக்கணும், 40 ரூபா இருக்கும். 40 ரூபா இருக்கவங்க எவ்வளோ இருக்காங்க, 85 ரூபா இருக்கும். அவங்கள்ட்டையும் 40 ரூபா டைம் வேல்யூ, 45 ரூபா டைம் வேல்யூ. அப்போ கால் சைடு 40, புட் சைடு 45, ஈக்குவலண்ட்டாக ஒரு 5 பாயிண்ட்ஸ் தான் புட் சைடு அதிகமாக இருக்காங்க. இந்த டைம் வேல்யூ எக்ஸ்டென்ஷன், அதாவது ஒரு பரிமாற்றம் நாளைக்கு நடைபெறுது அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி மார்க்கெட் ரன் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அதுலேயும் கேர்ஃபுல்லாக இருக்கும். அப்போ 0 to ஹீரோ எதை சார்ந்து இருக்கும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, அந்த எஸ்டர்டே லோவை கட் பண்ணாத வர புட் ஆப்ஷனுக்கு சான்சஸ் கம்மி. ஒன்று, அட்லீஸ்ட் மார்க்கெட் வந்து ஒரு மேலே போயிட்டு ஒரு ரேஞ்ச் செட் பண்ணிவிட்டு அங்கேருந்து ரெசிஸ்டன்ஸ் எடுத்து க்ரியேட் ஆகி வரணும். அப்படி வரும்போது அந்த ட்ராவல்ன்றது நம்மளுக்கு 0 to ஹீரோவாக இருக்கும். அப்போ ஒரு எஸ்டர்டே லோவுக்கு கீழே போகும்போது தான் நம்மளுக்கு புட் ஆப்ஷனுக்கு உண்டான மொமெண்டம் அந்த இடத்துல பில்ட் ஆகும். அல்லது மேலே போய் சம் ரெசிஸ்டன்ஸ் நம்மளுக்கு இருக்கக்கூடிய அந்த மிட் பாயிண்ட்ஸ் 26,025 இல்லை 26,050 இல்லை ஷார்ட்டஸ்ட் ஸ்டேஜில் டாப்பாக இருக்கக்கூடிய 26,100 அப்படின்ற லெவலுக்குலாம் போயிட்டு வரணும். அப்போ நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னா இந்த 960லேருந்து 100ன்றது கிட்டத்தட்ட 140 பாயிண்ட் ப்ளஸ். அப்போ அன்றைக்கி இவ்வளோ தூரம் மார்க்கெட் மொமெண்டம் டவுனில் முடித்து 220 பாயிண்ட் மைனஸில் முடித்து 0.8% கீழே விழுந்து அகெயின் 140 பாயிண்ட் நாளைக்கு பாசிட்டிவில் கொடுப்பாங்களா, அதற்கான மார்க்கெட் அங்கே தயாராக இருக்குமான்னு பார்க்கணும். டேபிள் அதுக்காக ரெடி ஆகுமான்னு பார்க்கணும். அந்த மேலே போகிறதுக்கான டேபிள் அங்கே க்ரியேட் ஆகுதான்னு பார்க்கணும். ஸோ இன்றைக்கி நடந்தது முழுக்க சினாரியோ வைஸ் கீழே. அப்போ நாளைக்கு எப்படி டேபிளுக்கு அவங்க ஒர்க் அவுட் பண்ணுறாங்கன்றதை பார்க்கணும். ஸோ அதை வந்து கொஞ்சம் தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி புரிஞ்சுக்கோங்க. 0 to ஹீரோ ட்ரேடிங்லேயே ஆப்ஷன் ட்ரேடிங் இஸ் ரிஸ்க் அப்படின்னா, ரொம்ப ரிஸ்க் அப்படின்னா 0 to ஹீரோ அதோட ரிஸ்க். ஏன்னா முழு பணமும் 0 to ஹீரோன்றதை விட 0 or ஹீரோன்ற மாதிரி தான் அங்கே இருக்கும். ஏன்னா ஒரு ப்ரீமியம் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா ஒன்று அந்த ப்ரீமியம் வந்து 0 ஆக போகிறாங்க இல்லை ஹீரோ ஆக போகிறாங்கன்றது அர்த்தம். அப்போ அது என்ன ப்ரீமியம் நீங்கள் பே பண்ணி வாங்குறீங்கன்னா அந்த ப்ரீமியம் ஃபுல்லாகவே நீங்கள் 0 ஆகிற அளவுக்கு கூட விடுறதுக்கு சான்சஸ் இருக்கும். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணணும். மினிமலான என்ட்ரிஸாக தான் வைக்கணும். அதிகப்படியான என்ட்ரிஸ் ப்ரீமியம் கம்மியாக கிடைக்குதுன்னா அதிகப்படியான என்ட்ரிஸ்லாம் வைக்கக்கூடாது. ஸோ கொஞ்சம் சேஃபராக ட்ரேட் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணாதவங்க கீழே நான் வந்து கமெண்ட் செக்ஷனில் எப்போவுமே ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் பின் பண்ணி வச்சுருப்பேன். ஸோ சேனலில் நீங்கள் இன்னும் ஜாயின் பண்ணல அப்படின்ற பட்சத்தில் வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கிங்க. அதுலேயும் சில அப்டேட்ஸ் வந்து வரும், சரிங்களா? ஏன்னா நம்ம அந்த டெலிகிராம் குரூப் நம்ம பேரில் கிடையாது, தனியாக கால்ஸ் கொடுக்குறதெல்லாம் கிடையாது. ஒரு யூடியூப்பில் நம்ம வீடியோ அப்லோட் பண்ணோன்னே உங்களுக்கு லிங்க் வரலைன்ற பட்சத்தில் அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் நான் லிங்க் சென்ட் பண்ணியிருப்பேன். ஒரு மொமெண்டம் நடந்து முடிஞ்சிருக்கு அப்படின்னா அது எந்த மாதிரி நடந்திருக்காங்க, நம்மளுடைய லெவல்ஸில் எப்படிலாம் ஒர்க் அவுட் ஆகிருக்காங்கன்றதை நம்ம அதில் ஷேர் பண்ணுவோம். அப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு புரிதல் இருக்கும். அதுக்காக தான் நம்ம வந்து இந்த வாட்ஸ்அப் சேனலை ஓப்பன் பண்ணி அதில் எல்லாத்தையும் ஜாயின் பண்ணிக்கிங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். இப்போ சேனலில் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கிங்க. கமெண்ட் செக்ஷனில் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் இருக்கும். அதே மாதிரி ஒரு எந்த அளவுக்கு நீங்கள் இதை உள்வாங்கியிருக்கீங்க, எந்த அளவுக்கு நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத டெய்லி நீங்கள் பார்க்குறத வச்சு எனக்கு கொஞ்சம் அதை வந்து கமெண்ட்ஸாக நீங்கள் போட்டிங்கன்னா தான் எனக்கு அது தெரியும். நீங்கள் எந்த மாதிரி மார்க்கெட் அப்ரோச் பண்ணுறீங்க, அதை நான் இன்னும் எப்படி உங்களுக்கு அதை ஃபைன் டியூன் பண்ணுறது அப்படின்றத எனக்கும் ஒரு புரிதல் இருக்கும். அதனால் வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா இருந்துச்சு, நேற்றுக்கு வீடியோ நல்லா இருந்துச்சு, நல்ல ஒரு டேக் அவே எடுத்துக்கிட்டேன், இன்றைக்கி அந்த மார்க்கெட்டில் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தேன், அது நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடலாம். இல்லை இதில் வந்து இந்த இடத்துல எனக்கு ஒர்க் அவுட் ஆகலை, இது ஏன் ஆகலை அப்படின்ற டவுட்ஸாக இருந்தாலும் நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் போடலாம். ஸோ கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி கொஞ்சம் பண்ணுங்கள். அப்படின்னா தான் எனக்கு வந்து புரிதல் ஏற்படும் உங்களை பற்றின. நீங்கள் எந்த அளவுக்கு புரிஞ்சு வச்சுருக்கீங்கிறத நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி வீடியோஸை இன்னும் கொஞ்சம் குவாலிட்டியாக நான் மேக் பண்ணி கொண்டு வர முடியும். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கருத்துக்களை வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.